அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ஜம்சம் நீர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பூமியில் உள்ள எல்லா தண்ணீரை விடவும் ஜம்சம் தண்ணீர் சிறந்ததாகும். பசிக்கு உணவாகவும் நோய்களுக்கு நிவாரணமாகவும் இந்த ஜம்சம் நீர் இருக்கிறது. இந்த செய்தி ஸஹீஹுல் ஜாமிஅ என்ற நூலிலே 3322 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜம்சம் தண்ணீர் அருள் வளம் நிரம்பியதாகவும் உணவாகவும் நோய்களுக்கு நிவாரணமாகவும் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். உலகத்திலேயே மிகச்சிறந்த நீர் என்றால் அது ஜம்சம் நீர் தான். அதேபோன்று அபிவிருத்தி செய்யப்பட்ட நீர் என்றால் அதுவும் ஜம்சம் நீர் தான். இதிலே அபிவிருத்தி நிறைந்திருக்கிறது. நாம் எண்ணிய ஒன்று கிடைப்பதற்காக வேண்டி, அது கபூலாவதற்காக வேண்டி, அங்கீகரிப்பதற்காக வேண்டி இந்த ஜம்சம் தண்ணீரை அருந்துகின்ற போது நாம் எண்ணிக்கொண்டு நியத் செய்து கொண்டு குடித்தால் அது நிறைவேற்றி தரப்படும். பசியான நேரத்திலே அந்த பசியை போக்குகின்ற அளவுக்கு உண்டான உணவாக இந்த ஜம்சம் நீரை பயன்படுத்தலாம். நோயாளி தன்னுடைய நோய்க்கு உண்டான நிவாரணமாக இது ஜம்சம் நீரை பருகினால் அவருக்கு நிவாரணம் கிடைக்கும். எவ்வளவுதான் தாகம் இருந்தாலும் அந்த தாகத்தை போக்கக்கூடிய ஆற்றல் ஜம்சம் தண்ணீருக்கு இருக்கிறது. ஜம்சம் நீர் உலகின் அனைத்து நீர்களிலேயும் முதன்மையானது. அந்த நீர் தரத்தாலும் உயர்வானது, சிறந்தது. விலை மதிக்க முடியாத மனித மனங்களால் அதிகம் விரும்பப்படுகின்ற நீராக இந்த ஜம்சம் நீர் அமையப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாகம் தீர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹுவால் நிகழ்த்தப்பட்ட பேரற்புதமாக இந்த நீரூற்று அமையப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயம் 2 முறை இந்த ஜம்சம் நீரால் எடுத்து தூய்மைப்படுத்தப்பட்டது, கழுவப்பட்டது. இறை நம்பிக்கை, அதாவது விசுவாசம் மற்றும் ஞானத்தால் அவர்களுடைய இதயம் நிரப்பப்பட்டது என்பதையும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்துகின்றது. ஹஜ், உம்ரா இந்த கடமைகளை நிறைவேற்றுகின்றவர்கள் தவாஃப் என்ற காபாவை சுற்றி வருகின்ற அந்த வழிபாட்டை நிறைவு செய்ததற்கு பிறகு சஃபா மர்வாவுக்கு சென்று தொங்கோட்டம் ஓடுவதற்கு முன்பாக, சഈ செய்வதற்கு முன்பாக அவர்கள் பின்பற்றுகின்ற வழக்கம் ஜம்சம் தண்ணீரை குடிப்பதுதான், நிரம்ப குடிப்பதுதான். இது இந்த உம்ரா, ஹஜ் போன்ற வழிபாடுகள், வணக்கங்கள் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த தண்ணீரை குடித்து அதன் மூலமாக அவர்கள் அந்த வழிபாட்டின் மூலமாக ஏற்படுகின்ற களைப்பை நீக்குவதற்கு இந்த தண்ணீர் மிகச்சிறந்த உந்து சக்தியாக, மிகச்சிறந்த ஆற்றலாக அமையப்பெறுகிறது என்பதை உளப்பூர்வமாக அறிந்தவர்கள் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். கடுமையான நோய்வாய்ப்பட்ட ஒருவர் அதற்கு மருத்துவரிடமோ மருந்தோ கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலே, மருத்துவரிடம் போய் மருத்துவம் செய்வதற்கு உண்டான சூழலும் இல்லை, மருந்து மாத்திரைகள் கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையிலே ஜம்சம் தண்ணீரை எடுத்து அதில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி பல முறை குடிக்கப்பட்ட போது அந்த நோய் முற்றிலுமாக நீங்கி ஆரோக்கியம் பெற்ற வரலாறுகள் பலருடைய வாழ்க்கையிலே இடம்பெற்றிருக்கிறது என்கின்ற இந்த செய்தியையும் மனதில் கொண்டு புனிதமான ஜம்சம் நீரை அதிகம் அதிகம் அருந்துகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.